தலைவலிக்குது. போகும்போது காஃபி குடிக்கணும். சரி, எழுந்து நட, போவோம். இன்னும் இங்க எத்தனை நாள் இருப்ப? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்? நீ வேற, டிக்கெட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கடைசியில் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடச்சிது. ஸோ மும்பை போயிட்டு தான் நான் போகணும். ஒரு 4-5 நாளைக்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாம்ல. எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது. அப்புறம் நான் இருந்துட்டு போ. பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேன்டா, அவ இருக்க மாட்டா. பொண்ணா? ம். ஓ, என்ன பேரு? பிரதீக்ஷா. பிரத்யூஷா. ம். இங்க கூட ம். அட எவ்வளோ அழகா இருக்கால்ல. ஆமா. கண்ணு பற்ற போது குடிங்க. ஓ, சிங்கப்பூர்ல வளர்ந்துட்டு இருக்காளா? ம். ம். இங்க பாரு ஜானு, உன் முன்னாடி உன் பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கான். நான் ஸ்கூல்ல படிச்சப்போ இருந்த மாதிரி இருக்கால அவ. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றது, சரியான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைன்னா இப்படிதான் மொபைல்ல குழந்தைங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்கணும். என்ன, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்ல. இது இப்ப ரொம்ப முக்கியம். ஊர் ஊரா சுத்துறவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ராம்? ஏய் இல்ல, அப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. ராம், வண்டி எடு, வா போலாம். லேட் ஆகுதுல்ல. சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். ஃபோன். காஃபி குடிச்சிட்டல, குடிங்க. தலைவலி போயிடுச்சுல, அப்போ வா போலாம். லேட் ஆகுது, வா. ஏதாவது ப்ராப்ளமா? அதுல ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கீங்க? அது வந்து அவங்க அப்பா. அது வந்து அப்படி இல்ல. நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஹே முரளி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பா பேசிட்டேனாவா? உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ண? எப்போ எது பேசணும்னே தெரியாது. போடி, அவ கூட நீ போ. அவளை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போ. புரிஞ்சுதா இல்லையா? ம். ஹே, என்ன இந்த பக்கம் போற? முதல்ல ஜானு தானே டிராப் பண்ணணும். உன் வீடு இங்க இருந்து பக்கம் இல்ல, முதல்ல உன்னை டிராப் பண்றேன். இது ரொம்ப தூரம்டா. என்னை விட உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா, சந்திராலயா போறதுக்கு விஜயநகர் வழியா போனா தூரம். ஆனா இந்த வழியா போனா பக்கம் இல்ல. நான் கூகுள் பார்க்கட்டுமா? நீ வேற, இவன் போற வழிய கூகுள் கூட காட்டாது. ஹே, நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாடுனியா? ஆஃப் கோர்ஸ் நான் சீரியஸா தான் சொன்னேன். மெதுவா பார்த்து. ஏய், மரியாதையா இவ்வளவு டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல சுபா. இந்த மாதிரி பேச நல்லா கத்து வச்சிருக்க. பார்த்து பத்திரமா இரு. டேக் கேர். டெலிவரி ஆனது ஃபோன் பண்றேன். பாய். பாய். வண்டி வாங்க போ. ஜானு, ஓ சுபா இல்லனா நீ என்கிட்ட பேசுவல்ல? ராம், நீ எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இல்ல, அதுக்கு என்ன அவசரம்? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? யாரும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. ப்ளீஸ் ராம், தயவு செஞ்சு சொல்லு. எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு.
ஜானு 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 ப்ளீஸ் 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 சொல்ல ஒரு நிமிஷம் போறியா ஒரு நிமிஷம் இரு சொன்னகள் ப்ளீஸ் 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 விடு சாரி நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்ச தப்பா 20 years எங்க போலாம் ஏய் சுபா சுபா கால் பண்ற பாரு ஹலோ ஹலோ ராம் எங்க இருக்க? நான் ராஜாஜி நகர்ல இருக்கேன் அவளை ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டியா? அப்பவே ட்ராப் பண்ணிட்டேனே ஏதாவது சொன்னாளா? அது வந்து அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் சுபா ரொம்ப நல்லவல்லன்னு உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் வேற ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே ஹோட்டல் வந்துருச்சு இறங்கி போயிட்டா அப்படியாடா? சரி, நீ எதையும் யோசிக்காத, வீட்ல போய் படுத்துக்கோ. நான் காலையில சரி சுபா குட் நைட் குட் நைட். ஹே சுபா எனக்கு கால் பண்றா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? நான் ஹோட்டல்ல இருக்கேன். காலையில எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 4:45. ஓ, மும்பைக்கு போகணும்ல? இங்க இருந்து மும்பை டு சிங்கப்பூர். சரி, ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்ணு, இல்ல மெசேஜ் ஆவது பண்ணு. சரி. ஓகே ஜானு, பாய். பாய். ஜானு எங்க போலாம் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எங்க வேணாலும் போ. இல்லை நான் ஏதோ ஒரு தைரியத்தில் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. சலூனுக்கு போலாம். சலூனுக்கா? எதுக்கு? ஹலோ, கேக்குதா? நீ ஒரு வேலை பண்ணு, சங்கரன் கோயில் சிக்னல் தாண்டி முன்னாடி வா. அங்க அண்ணா சிலை இருக்கும், அவருக்கு ஒரு வணக்கத்தை போடு. டேய், நான் சொல்றதை கேளுடா, எழுத்து பேசாத, புரியுதா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ, அங்க ஒரு ரைட் வரும், அப்படி திரும்பு. அங்க ஒரு கர்னான் போட்டு ஃபிளாட் இருக்கும், அப்படியே லெஃப்ட் திரும்பி உள்ள வா. அதான் நம்ம கடை, உள்ள வா. புரிஞ்சுதா? சாப்பாடா வீட்டுக்கு போனேன்ல, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு விஐபி வரேன்னு சொன்னாங்க, அதான் இந்த டைம்ல திரும்பி வந்திருக்கேன். அவரை உட்கார வச்சு கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் பண்றேன். கொஞ்சம் லென்த் இருக்கலாம்ல? லென்த்தா? சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான். இவங்க அப்பா சொல்றது ஒண்ணு, இவன் பண்ணிட்டு போறது ஒண்ணு. எப்பவும் இப்படிதான். பெங்களூர் வந்த புதுசுல ஏதாவது பஸ் வந்தா போதும், அதை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருவான். இப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்க அவங்ககிட்ட? சின்ன வயசுல இருந்து எங்களோட பர்மனண்டான கஸ்டமர் இவன். சொல்லுமா எப்படி கட் பண்ணணும்? அட உங்ககிட்ட தான்மா கேக்குறேன், சொல்லுமா எப்படிமா கட் பண்ணணும்? ஹைஸ்கூல் மாதிரியா? எந்த வருஷமா? 99. பண்ணிடுறமா. எப்படிமா இருக்கு? ஓகேவா? சூப்பர். உனக்கு ஹைஸ்கூல் பொண்ணு மாதிரி 2 ஜடை போட்டு விடவா? ஐயோ வேண்டாம். நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். அவ யாருன்னு தெரியுமா உன் உனக்கு? லவ்ஸ் எனக்கு தெரியும், போடா. என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும், போடா. ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரியும், போடா. எப்படி பேசிட்டு இருக்க? போடா. சொல்லு. போடா தெரியும். சொல்லிட்டு போடா. ஐயோ, டப்பா தலையா. இன்னும் மாறவே இல்ல.